கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உல்ஹியாவுடைய வரலாறு. நாங்கள் ஒரு விஷயம் செய்வதாக இருந்தால் அதை படிக்க வேண்டும். அந்த எந்த விடயத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நாம் படித்து செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த அமலை நல்ல முறையில் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா அளிப்பார். உல்ஹியாவுடைய சட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டால் உல்ஹியா சுன்னத்துல் முஅக்கதா, ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய வரலாறை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் உல்ஹியா எப்படி கடமையானது, எங்கிருந்து வந்தது, யாரிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 99 வயது. அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வாழ்கிறார்கள். பல வருடங்களாக பிள்ளை பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. பல வருடத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா மெய்தனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நன்கொடையாக அளிக்கின்றான். அளித்ததற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறை 8 இந்த கனவை காண்கிறார்கள். தன்னுடைய மெய்ந்தனாரை, தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதாக கனவு காண்கிறார்கள். அந்த நாளுக்கு யௌமுத் தர்வியா என்று பெயர். இரண்டாவது நாள் காண்கிறார்கள். இரண்டாவது நாளும் கனவை காண்கிறார்கள். பிறை 9 யௌம் அரஃபா, நபிமார்களுடைய கனவு அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று யௌம் அரஃபா, அறிந்த தினம், என்னுடைய மகனை நான் அறுத்து பலியிட வேண்டும் என்று அறிந்த நாளுக்கு பெயர் வைக்கப்பட்டது யௌம் அரஃபா என்று. மூன்றாவது நாள் யௌமுன் நஹர், தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி அழைத்து செல்கிறார்கள். அதுதான் யௌமுன் நஹர். இன்னா அதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். வன்ஹர், அறுத்து பலியிடக்கூடிய அந்த நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து செல்கிறார்கள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, தன்னுடைய அன்பு மகன் பார்த்து வாபஸ் செல்றாரு. யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்ظுர் மாதா தரா. உங்களே நான் கனவு கண்ட மகனே, உங்களே நான் அறுத்து பலியிடுவதாக. மகன் கேட்கிறாரு, யா அபதி இஃஅல் மா துமர். வாப்பவே, நீங்க உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை தானே, நீங்க நிறைவேற்றுங்க வாப்பா. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். என்ன நீங்க பொறுமையாளர்கள் ஒருவரா பெற்றுக்கொள்வீங்க. பெரிய பாடம் சகோதரிகளே, இதெல்லாம் தனித்தனி பாடம். அப்படியாப்பட்ட ஒரு பிள்ளைய வளர்ப்பதற்கு அந்த தாயும் தந்தையும் எவ்வளோ ஒரு தியாகம் செஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளை, உம்மா வாப்பா செல்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை முன்னுக்கு வருது. எவ்வளவு விஷயங்கள் செல்லப்பட்டீங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல எல்லாம் செல்லத்துக்கு இடம் போது, அதனால தொட்டு காட்டுன்னு போறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செல்றாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிள்ளையோட எவ்வளோ முஹப்பத்தா இருந்தாங்க. நாங்க உல்ஹியா எப்படி கொடுக்கிறோம், நியத்தி வச்சுட்டோம். மாட்டை இவருக்கு பார்க்கிறாரும் இல்லை, மாடை இவரு கண்டும் இல்லை, இவர் டூட்டாக்கள் கண்டும் இல்லை. கோல் பண்றாரு, மாடங்களை வருது, அங்கலே அறுக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு பாசல் இறைச்சி வருது. அபி உல்ஹியா கொடுத்துட்டாரு, டடா உல்ஹியா கொடுத்துட்டாரு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, உல்ஹியாவுடைய அடிப்படை நோக்கத்தை விளங்குவோம். ஒரு நான் உல்ஹியா கொடுப்பதாக இருந்தால் நான் மாட்டை வளர்க்கணும், ஆடை நான் வளர்க்கணும், அதுக்கு நான் தீனி போடணும், அதுக்கு ஒரு பேர் வச்சு செல்லமா பேசணும். நான் பேசக்கூடிய நேரத்துல அந்த மாடு ஆடு என்னை கிட்ட வரணும், எனக்கும் அதுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு முஹப்பத் உண்டாகணும். அதுக்கு பின்னால பிறை 10 அல்லாஹ்வுக்காக வேண்டி கவலையோடு அறுக்கணும். அறுக்கிறதுக்கு விருப்பம் வரப்படாது, அல்லாஹ்வுடைய கட்டளையினால் அறுக்கிறேன் என்று அறுக்கணும். இன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அறுத்திருந்தால் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய முதல் புள்ளை ஒவ்வொருத்தரும் அறுத்திருக்கணும்.
கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளை நாங்க விளங்கிக் கொள்ளணும். நாங்க உல்ஹியாவ கடமைக்கு நிறைவேற்றோம், உல்ஹியாவுடைய நோக்கத்தை நாங்க அடைஞ்சோமா? அல்லாஹ்வுடைய குர்பான் என்னுடைய ஆசை, அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் அர்ப்பணம் செய்கிறேன். எனக்கு இந்த மாடை இந்த ஆட்டை அறுப்பதற்கு விருப்பமே இல்லை. இது குட்டி போட்ட காலத்திலிருந்து நான் வளர்க்கிறது என்னோட அவ்வளவு முஹப்பத். ஆனா அல்லாஹ்க்கு முன்னால் எனக்கு இது முஹப்பத்தும் தேவையில்லை, அல்லாஹ்க்கு முன்னால் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் தேவை என்று சொல்லி வரோம் சகோதரிகளே. இதுதான் அசில் குர்பானாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்க நிறைவேற்றக்கூடிய இந்த உல்ஹியா நாங்க குறைந்தபட்சம் ஒரு 10 நாளாவது ஒரு 15 நாளாவது நாங்க தீனி போடணும், நாங்க அதுக்கு தண்ணி கொடுக்கணும். அட முஹப்பத் எங்க உள்ளத்துல கொஞ்சம் சரி வந்தால் அல்லாஹ் தஆலா அந்த அர்ப்பணம் செய்தவருடைய கஷ்டம் விளங்கும். அந்த தாய் ஹாஜரா நாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பல வருடத்துக்கு பின்னால கிடைச்ச புல்ல அல்லாஹ்வுடைய கட்டளை அறுக்கிறதுக்கு தயாராகிறாங்க. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க இந்த விஷயங்கள் ஆழமா நாங்க யோசிக்கணும். இது சும்மா ஒரு கேட்டோம் ஒன்று கூடினோம் கலஞ்சோம் அல்ல. இந்த விஷயங்களை நாங்க யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? அல்லாஹ் எங்களோட உள்ளத்தை தான் பார்க்கிறான். எங்கள்கிட்ட உள்ளவைகள் அல்லாஹ் பார்க்கறது இல்லை, எங்களோட உள்ளத்தை பார்க்கிறான். உள்ளவைகளை பார்க்க போனா இன்றைக்கு எல்லாருமே அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். உள்ளத்துல எந்த ஈகுது? இன்றைக்கு அநேகமான மனிதர்கள் கிளீன் சூட் எம்டி பாக்கெட், உடுப்பெல்லாம் துப்புரவா ஆயிக்குது, எல்லாம் அழகா ஆயிக்குது, இவரை பார்த்தா பெரிய தக்குவாதாரி மாதிரி எல்லாமே நிறைஞ்சிக்குது. ஆனா உள்ளம் புஸ்ஸாவி, உள்ளத்துல ஒன்றும் இல்லை. உள்ளத்துல அல்லாஹ் ஈகோனும், அல்லாஹ்வுடைய இடத்துல வேற ஏதோ வச்சுக்கிறாரு. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, உள்ளத்தை நாங்க சீர் செய்யணும். உள்ளம் சீரானா, ஒரு தாயினுடைய ஒரு பெண்ணுடைய ஒரு உள்ளம் சீரானா அந்த குடும்பமே நிம்மதியாகும். அந்த கணவன் எந்த கஷ்டத்தோட சிரமத்தோட வந்தாலும் அந்த பெண்மணியிடத்துல பூர்த்தியான ஈமான் தக்வா இருக்குமேயானால் அந்த கணவனுக்கு லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண் ஒரு மன அமைதியாக இருப்பால் அந்த பெண். இதற்கு உலமாக்கள் ஆதாரமாக எதை முன்வைக்கிறார்கள்? காரே ஹிராவிலிருந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மிலூனி ஜம்மிலூனி, ஹதீஜாவே என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன கூறினார்கள்? யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் கெடுதியை நாட மாட்டான். நீங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்றீங்க, அனாதைகளுக்கு உதவி செய்றீங்க, இல்லாத மக்களுக்கு தேடி தேடி உதவி செய்றீங்க, குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றீங்க, ஆறுதல் சொன்னாங்க. இதை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, பெண்ணிடத்தில் ஒரு நிதானத்தன்மை இருக்குமேயானால் அந்த கணவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அந்த லேசான முறையில் அந்த பிரச்சனைகளை இல்லாமல் ஆப்பால். இதனால் பெண்களிடத்தில் தீன் வருவது ஆண்களிடத்தில் தீன் வருவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று உலமாக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, உல்ஹியாவுடைய பாக்கியம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க இந்த உல்ஹியாவை நிறைவேற்ற வேண்டும். உல்ஹியா யாரு கொடுக்கிறாங்களோ அந்த மாட்டினுடைய ஆட்டினுடைய முடியளவுக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை கொடுக்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மா ஹாதிஹில் அலாஹி, உல்ஹியா அண்டா என்ன? இதை நாங்க கொடுத்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், இதுதான் உங்களோட வாப்பா உங்களோட அப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
வஸலாம் அவங்களுடைய வழிமுறை என்றாங்க. இத நீங்க கொடுக்கிறதுனால பிகுல்லி ஷஹரத்தின் ஹஸனா, அந்த மாட்டுடைய ஆட்டுடைய எவ்வளவு முடி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நன்மை கொடுக்கப்படும். அந்த இரத்த துளி கீழே விழுவதற்கு முன்னால் உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றார்கள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க இந்த சுன்னாக்களை நிறைவேற்றுவதற்கு நாங்க நியத்து வைக்கணும். இந்த யாருக்கும் நொண்டி காரணம் செல்லேலா. நாங்க இந்த நாளும் உல்ஹியா எடுக்கிறவங்க, நாங்க ஜகாத் எடுக்கிறவங்க, அவங்க தான் தாரவங்க லிஸ்ட போட்டு வச்சு நிக்கிறா. எனக்கு சல்லி தரல, அவரு தந்தாரு, இவரு தரல, அப்படி நாங்க படாத தாய்மார்களே, நாங்க நியத்து வைக்கணும். இஸ்லாத்துடைய எல்லா கடமைகளையும் நான் நிறைவேற்றணும். நான் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் நான் பரிபூர்ணமாக எல்லா கடமைகளையும் அல்லாஹ் என் மீது கடமையாக்கின எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டுத்தான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். ஜகாத்தும் கொடுக்கணும். யார் சரியாக தொழுகையை நிறைவேற்றுவாங்களோ அவங்களுக்கு ஜகாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா 83 தடவைகளுக்கு மேலாக தொழுகையையும் ஜகாத்தையும் கொண்டு சேர்த்து அல்லாஹ் கூறியிருக்கிறான். எதற்காக வேண்டி? தொழக்கூடியவருக்கு, சரியாக தொழக்கூடியவருக்கு ஜகாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதனால கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உல்ஹியாவுக்காக வேண்டி நாங்க இந்த நியத்து வைக்கணும். யாரு கொடுக்கலையோ அடுத்த டிப்பு நான் கொடுக்கணும். யா அல்லாஹ், என்னையால் ஏண்ட முயற்சியை செய்கிறேன். சின்னொரு முட்டியை வச்சு ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ 30 ரூபாவோ ஒவ்வொரு நாளும் போட்டு ஒரு 20,000 30,000 அடுத்த வருடமாக கூடிய நேரத்தில் சேர்ந்தால் 7 பேர் எங்களுக்கு சேர்ந்து கொள்ளலாம். 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம். 7 பேர்லயாவது நாங்க சேராட்டி, ஒரு ஆடு கொடுக்க கஷ்டம், ஒரு மாடு கொடுக்க கஷ்டம். ஆனா 7 பேர்ல சேரேலும் மார்க்கம் எவ்வளவு லேசி, எவ்வளவு லேசாக எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்குது. அதனால கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்த வருடம், இந்த வருடம் யாரு கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்தும் ரஹ்மத்தும் செய்வதோடு அவங்களோட சொத்து செல்வங்கள்ல இன்னும் அல்லாஹ் தஆலா அபிவிருத்தியை உண்டாப்பான் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்தவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய தயாளத்தன்மை அல்லாஹ் தஆலா கொடுத்து அல்லாஹ் தஆலாவினால கடமையாக்கப்பட்ட அனைத்து கடமைகளையும் மௌத்துக்கு முன்னால் அமல் செய்யக்கூடிய மேலான பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.